ராணி மங்களேஸ்வரி குவீன் விக்டோரியா மகாராணியின் அழைப்புதலை ஏற்று செங்கோட்டைக்கு சென்றிருந்த நேரம் இளவரசர் கௌதம பூபதி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ்காரர்களின் தாய் நாடான கிரேட் பிரிட்டனுக்கு படிக்க சென்று 6 வருடம் ஆகியிருந்தது. நமது மகாராணியார் விக்டோரியா மகாராணியாரின் அழைப்பை ஏற்று செங்கோட்டைக்கு சென்றிருக்கிறார். அவர் வருவதை இங்கு அனைத்தும் நான் தான். ஓ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதோ? என்ன ராஜகுருவே அப்படி பார்க்கிறீர்கள்? நீர் உமது விசுவாசத்தை சமஸ்தானம் எப்படி இயங்க வேண்டும் என்று திட்டங்களை வகுத்து கொடுத்து காட்டுவீர்கள். நான் எனது விசுவாசத்தை நம் மன்னரின் உடல் நலத்தில் காட்டியிருக்கிறேன். அண்ணா, அண்ணா, பார்த்து ஜாக்கிரதை. மன்னர் மன்னா, என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை மக்களே. சிம்மாசனம், அரசன் என்ற பதவி ஒரு போதை, ராஜ போதை. அரசனாக இருந்து பாரும், அப்பொழுது உங்களுக்கு புரியும். இந்த நேரத்தில் மகாராணியார் விக்டோரியா மகாராணியார் பார்க்க சென்று விட்டாரே. யாரங்கே? நமது மகாராஜா பூர்ணமாக குணமடைந்து விட்டார் என்ற செய்தியை செங்கோட்டைக்கு சென்றிருக்கும் நமது மகாராணியாருக்கு உடனே தெரியப்படுத்துங்கள். பூரணமாக குணமடையவில்லை. எனது கால்கள் இன்னும் செயல் இழந்துதான் இருக்கிறது. என் மனைவி மங்களேஸ்வரியை தொந்தரவு செய்ய வேண்டாம். ராஜா ருஷேந்திர பூபதி, ராஜா ருஷேந்திர பூபதி, ராஜா ருஷேந்திர பூபதி. மங்களேஸ்வரி, ராணி மங்களேஸ்வரி வாழ்க என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். மகாராணியார் மங்களேஸ்வரி, மகாராணியார் மங்களேஸ்வரி, மகாராணியார் மங்களேஸ்வரி, மகாராணியார் மங்களேஸ்வரி, மகாராணியார் மங்களேஸ்வரி, மகாராணியார் மங்களேஸ்வரி, மகாராணியார் மங்களேஸ்வரி. தெளிவாகத்தான் இருக்கிறேன். யாரிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது ராஜகுரு? ஆங்கிலேயரிடமிருந்து வந்திருக்கிறது மகாராஜா. என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் எனது முதலாளிகள்? This is notify Hot Excellency Kesavardhini Mangaleswari. This is Great Excellency Gautama Bhupati has completed his higher education in the British nation under the personal supervision of Other Excellency Queen Victoria scholars. His Excellency Prince Gautama Bhupati will be returning to Mangaleswari Samasthanam shortly. Yours lovingly, Charles Elston. அற்புதமாக உள்ளது. இதன் அர்த்தம் என்ன? அதாவது மன்னா, நமது இளவரசர் கௌதம பூபதி மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார் அல்லவா? படிப்பை முடித்து விட்டாராம், திரும்பி வருகிறாராம். சபாஷ்! நம்முடைய இளவரசர் கௌதம பூபதி 6 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய சமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். நான் சற்று தனிமையில் இருக்க வேண்டும். உத்தரவு மன்னா, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. பாருங்கள். ஜோதிடரே, என் மகன் பிறந்த பொழுது அவன் எதிர்காலத்தை கணிப்பதற்காக ஒரு சித்தரை நாடினேன்.
சிவனின்றி ஜீவன் இங்கு பிறப்பதில்லை. பிறந்த பின் மரணம் பிறவிக்கடன். கருதாங்கி உருவான உன் வம்சம் அருந்தவத்தால் பெற்றெடுத்த உறவு கவசம். கவசம் என்று நீ நினைத்தால் அது தவறு ருஷேந்திரா. உனக்கு திவசம் செய்ய வந்திருக்கும் யமதூதன் உனது மகன். வாலிப வயதை அடைந்து விட்டால் உனது மகன் மூலம் உனது உயிர் பறிக்கப்படும். ருஷேந்திரா, விழித்துக்கொள். இதற்கு பரிகாரம் ஏதாவது உண்டா சித்தா? கொல்வதுதான் பரிகாரம். நீ பெற்றெடுத்த பிள்ளை என்று நினைக்காதே ருஷேந்திரா. இந்த குழந்தையை கொன்று விடட்டுமா? ஏய் சித்தா, எனது மடியில் தவழ்ந்து கொண்டிருப்பது எனது மகன், நான் பெற்றெடுத்த செல்வம். ருஷேந்திரா, இப்போது நீ மறுத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு மரண வேதனை தான். வேண்டாம், வேண்டாம். சித்தா, ருஷேந்திரா, சுமதிக்கு. ஏய். ருஷேந்திரா, இந்த குழந்தை வேண்டாம் உனக்கு. என் இடத்தில் என் சந்ததியை அழிக்க பார்க்கிறாய். கேடுகெட்ட சித்தா. என் சமஸ்தானத்தில் புகுந்து எனது வாரிசையும் வம்சத்தையும் அழிக்க பார்க்கிறாய். அந்த சித்தன் சொன்ன அருள்வாக்கு எல்லாமே இதுவரையிலும் பலித்திருக்கிறது. எனது மகனால் தான் எனக்கு மரணம் என்ற அருள்வாக்கும் பலித்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். எனது மகன் அவனுடைய வாலிப வயதில் என்னை அழிக்கப் போகிறானாம். எனது மகன் எனக்கு எதிராக எப்படி மாற முடியும்? எனக்கு எதிராக மாறுகிறான் என்றால் எனக்கு எதிராக எனது மகனை தூண்டிவிடப் போகும் சக்தி எது? யார் அந்த சக்தி? 6 வருடங்களுக்கு பிறகு எனது மகன் வருகிறான் என்ற செய்தியை கேட்டு சந்தோஷப்படுவதா, இல்லை பெற்ற மகனாலேயே மரணம் நேரப்போகிறது என்று துக்கப்படுவதா? புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது மன்னர் மன்னா. அன்பை பொழியும் பெற்றோரை எப்படி ஒரு மகனால் எதிர்க்க முடியும்? பார்த்து விடலாம். வரட்டும், அதையும் பார்த்து விடலாம். இவ்வளோ அழகா கோலம் போடுறியே, எங்க கத்துண்ட? நானா யோசிச்சுதாம போடுறேன். எங்க அக்ரகாரத்து பொம்னாட்டிங்களாம் தினமும் வந்து நீ போட்டுட்டு போற கோலத்தை ஆச்சரியமா பார்த்துட்டு போறா.
நான் தான் இந்த கோலத்தை போட்டேன்னு நினைச்சிட்டு அவளை என்ன பாராட்டின்னு இருக்கா தெரியுமா? ஆமா, அவ்வளோ அழகா சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருந்த, ஏன் பாதியில நிறுத்திட்ட? ஏன் சும்மா போடுவானேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே. ஏதாவது சொல்லிண்டா? அச்சர சுத்தமா சொன்னேன்னு சொல்லு. உணர்ந்து அர்த்தம் புரிஞ்சு ஆத்மார்த்தமா சொன்னேன்னு சொல்லு. உன் நாக்குல சரஸ்வதி குடி இருக்காடி? எனக்கு மட்டும் சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் போய் உன் கையை பிடிச்சிட்டு போய் அந்த கோயிலில் இருக்க கிருஷ்ணர் முன்னாடி உட்கார வச்சு அந்த மதுராபுரி மாய அழகனை ஆதாரிச்சு பாடிடுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா கிருஷ்ணர் ஸ்லோகத்தை ஆத்மாத்மா நம்பிக்கையோட சொல்றவளுக்கு கிருஷ்ணர் செவி சாய்ப்பான் காதம்பரி. ஆனா என்ன பண்றது, என்னால முடிஞ்சது உன்னை என் ஆத்துக்குள்ள மட்டும் தான் அனுமதிக்க முடிஞ்சது. ஏன்னா நீ வாங்கிட்டு அந்த வரம் அப்படியாச்சே. அம்மா, கோயிலுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு எப்படிமா இருப்பாரு? கண்கொள்ளா அழகன். அவன் அழக வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. சரி, கிருஷ்ணனை பத்தி பேசிட்டு இருந்தா இன்னைக்கு நாள் முழுக்க பேசிட்டே இருப்போம். நீ மீது கோலத்தை போட்டுட்டு புறப்படு. ஏமா, இன்னைக்கு வேலை இல்லையா? இன்னைக்கு பாடசாலை நடக்காது. ஏமா? என் தோப்புனார் நீ வந்து ஆத்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உன் ஆத்துக்கே கிளம்ப சொல்லிட்டார். ஓ, ஐயா இல்லைங்களா? என்னடி, ஊருக்கே தெரிஞ்ச செய்தியை நீனும் தெரிஞ்சுக்காமே இருக்க? செய்தியை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க இல்லை. அதுவும் சரிதான். நானே உனக்கு விஷயத்த சொல்கிறேன். நாளைக்கு வெளிநாட்டிலேருந்து படிப்பு முடிச்சுட்டு இளவரசர் வராராம். இளவரசர் வராரா? ஆமாம், அவர் வந்த பிறகுதான் இந்த சமஸ்தானத்துக்கு சுபிக்ஷம் வருமா அப்படின்னு என் அப்பா சொல்கிறார். ஆனால் நான் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சுபிக்ஷம் வரவே வராது. நீ கோலத்தை முடிச்சுட்டு ஆற்று கிளம்பு. இளவரசர் அரண்மனை வாசலில் வந்து இறங்கும் நேரம், யாகம் நடத்த வேண்டிய இடம், எத்தனை வகையான யாகம் நடத்த வேண்டும் என்றும் தங்களுக்கு தெளிவாக கூறினேன். மன்னர் மனதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு சொல்லுங்கள் தளபதியாரே. எந்த திருஷ்டியும் இளவரசர் மீது படாமல் இருக்க வேண்டும், அது போதும். திஷ்டிகள் கழியவும் துஷ்ட சக்திகள் தொலைந்து போகவும் தான் யாகம் நடத்த சொல்கிறேன். இளவரசர் இந்த சமஸ்தானத்தின் பொக்கிஷம். அவரை போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. நீங்களும் இந்த நாட்டின் குடிமகன் தானே ஜோதிடரே? ஆமாம் ஆமாம், நான் மிகவும் தெளிவாக தான் கணித்து சொல்லியிருக்கிறேன். வருங்கால சக்கரவர்த்தி வந்து இறங்கும் போது முகம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏதேனும் குறையோ தவறோ நடந்தால் தவறு செய்தவனின் தலை துண்டிக்கப்படும். கோலமே இவ்வளவு அழகென்றால் அந்த கோலத்தை போட்ட கோதை எவ்வளவு அழகாக இருப்பாள். சாமி, இந்த கோலத்தை யார் போட்டது? என் தங்கச்சி தாங்க சாமி. அழைத்து வா. சரிங்க சாமி. ஐயோ அண்ணே, நான் வரலண்ணே. வா நீ. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. சாமி, இதான் என் தங்கச்சி. உனது தங்கையா இவள்?
தேவதைகளை தப்பான இடத்தில் பிறக்க வைத்து சில நேரங்களில் கடவுள் கூட தவறு செய்து விடுகிறான். காதம்பரி, நீ போய் உன் வேலையை பாருமா. அளவான நடை, அழகான இடை, வாயும் பேசுகிறது, அவள் கண்களும் பேசுகிறது. அடடடடட, உனது தங்கை ஜீவனுள்ள சிற்பம். பெயர் என்ன? சிவம் சாமி. உனது பெயரை கேட்கவில்லை அப்பா. உனது தங்கையின் பெயர் என்ன? காதம்பரி. காதம்பரி, அருமையான பெயர். காதம்பரி, நானோ எதிரிகளை வேட்டையாடுபவன். ஆனால் நீ என் மனதையே வேட்டையாடிக் கொண்டிருக்கிறாய். சாமி, நீங்க பெரியவங்க, நீங்களே இப்படி பேசலாங்களா? அழகை ரசிப்பதற்கு வயது கிடையாது தம்பி. உனது தங்கை மட்டும் ஒரு ஒரு தேவதாசியானா இந்த நாகருத்ராட்சவர சமஸ்தானத்தில் நீயும் ஒரு பணக்காரனப்பா. ஐயா, நாங்க ஏழைங்களா இருக்கலாம், அதுக்காக நாங்க தரம் தாழ்ந்தவங்க கிடையாதுங்கய்யா. எங்களுக்கும் மான மரியாதைலாம் இருக்குதுங்கய்யா. இந்த நேரத்தில் எதற்கப்பா மானத்தை பற்றி மரியாதையை பற்றி பேசுகிறாய்? உன்னை தொட நினைக்கிறேன், ஆனால் உன் குலம் நான் உன்னை தொட மறுக்கிறது. இருந்தாலும் உன்னை பார்த்து ரசித்ததற்கு ஒரு விலை கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் உன்னை படைத்த கடவுளுக்கு நான் துரோகம் செய்தவனாகிவிடுவேன். எடுத்துக்கொள் தம்பி, எடுத்துக்கொள்ளப்பா. வெள்ளிக்காசுகள் தம்பி. அலட்சியப்படுத்தி என்னுடைய தன்மானத்தை சோதித்து பார்க்காதே. எடுத்துக்கொள். எடு.
பொன்னின் மதிப்பு பெண்ணாகிய உனக்கு தெரிந்திருக்கிறது. உன் சோதரனுக்கு தெரியவில்லையே. போ போ போ, அந்த வேலையை பார். உன்னை அசிங்கமா பேசி காசை தூக்கி போட்டுட்டு போறா, அத போய் எடுத்துட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? அண்ணே, என் கண்ணுக்கு முன்னாடி நீ அவமானப்படுறதையோ அடிபடுறதையோ பார்த்துக்கிட்டு என்னால தாங்க முடியாதுன்னு. நான் செத்தே போயிருந்தாலும் நீ இந்த காசை தொட்டிருக்க கூடாது. நீங்க தானே சொன்னீங்க, நீங்களும் அப்பாவும் அன்னைக்கு வீட்ல நாமெல்லாம் கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, இவங்கெல்லாம் பெரிய இடம், இவங்கள பகைச்சுக்கிட்டா நாம செத்துடுவோன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதத்தானே நான் செஞ்சேன். எனக்கு ஒண்ணு ஆகலையே, என்ன நான் உயிரோட தானே இருக்கேன். வா வாண்ணே, போலாம் வா. இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இளவரசர் மேல் நாட்டிலிருந்து படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது தாயகம் திரும்புகிறார். அவர் வரும்போது மேல் குடியினரை தவிர மற்ற இன மக்கள் இளவரசர் சமஸ்தானம் சென்றடையும் வரை தெருவிலோ வீதியிலோ அல்லது சமஸ்தான பகுதியிலோ நடமாடக்கூடாது. இது அரச கட்டளை. இதற்கு ஒத்துழைக்க மறுத்தால் ராஜ துஷ்யமாக கருதி 10 ஆண்டு பாதாள சிறை தண்டனை வழங்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரமாதம். சமஸ்தானத்து இளவரசரோட முதல் உத்தரவே பிரமாதம். இந்தாங்க. வேண்டாமா? ஏன்பா, இளவரசர் முகத்தை பார்த்த பிறகுதான் அண்ணா ஆகாரத்தையே எடுத்துப்பேன்னு சொன்னேன். அவரை பார்க்கலையா? அதனால்தான் ஆகாரம் வேண்டாங்கிறேலா? பார்க்கணும்னு தான் ஆசையா போனேம்மா. கட்டையில போற கடங்கார மாதிரி அந்த தண்டோராக்காரன் உங்க நினப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். சமஸ்தானத்துல உள்ள ஆடு மாடு கோழி குதிரைக்கு இருக்கிற உரிமையும் சுதந்திரமும் கூட உனக்கும் எனக்கும் இல்ல. இந்த சமஸ்தானத்துக்குள்ள ஏழை பாளைகளே வரக்கூடாதுன்னா நம்மெல்லாம் என்னதான் பண்றது? இளவரசர் பூபதி அப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணலைம்மா. ஏன்? அவர் உங்க வாரிசுன்றதுனாலயா? தண்டோரக்காரன் சும்மா டம 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 டமன்னு அடிச்சு சொன்னானே, அடிச்சது காதுல விழலையா? இளவரசரோட உத்தரவை மீறினா அது ராஜ துரோகமா. அதெல்லாம் உங்ககிட்ட படிச்சுட்டு இருந்தப்பதான். இப்போ அவரு மேல்நாட்டு கலாச்சாரத்தை கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காரு. நான் ரொம்ப நாளைக்கு வாழணும் ஆத்தா, அதனால நீ வா, நம்ம கிளம்பலாம். நீங்க வேணாலும் பாருங்கோலேன், வெள்ளைக்கார நாட்டம் கைக்கு உரையெல்லாம் போட்டுண்டு தான் மற்ற வேலையை தொடுவா. நடக்கிறதா இல்லையான்னு மட்டும் பாருங்கோ. உன் கையில் இருக்கிற இந்த வெள்ளி காசு வெறும் காசு கிடையாது. அந்த இளவரசர் உங்க மேல காட்டுற கருணை.
ராஜகுலோத்துங்க, ராஜகுல திலக, ராஜ கம்பீர இளவரசர் கௌதம பூபதி வருகிறார், வருகிறார், வருகிறார். இப்போது சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். இந்த சமஸ்தானத்தை அழிக்கப் போவது உனது புதல்வன் கௌதம பூபதி. இளவரசர் கௌதம பூபதி. புரோகிதரே, எனது மகன் வந்து கொண்டிருக்கிறார். பூஜைகளை ஆரம்பியுங்கள். ஓம் சோமோ வா ஏதஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜாசன் ராஜ்யோ வா சோமேன யஜதே தேவசுவா மேதானி அபீகும்ஷி பவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சவாஹ தேவாஸ்மே ஷவான் பிரயச்சந்தி ஏனம் புனஸ்து வந்தே ராஜ்யாய தேவசூராஜா பவதி சகலவித ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து நடராஜ பிரசாத பலசித்திரஸ்து சகலவித காரிய ஜய பிராப்திரஸ்து. ஓம் சாம்ப சிவாய நமः. ஓம் சதாசிவாய நமः. சகலவித காரிய ஜய பிராப்திரஸ்து சகலவித தனதான்யாதி சமிருத்திரஸ்து சகலவித தெய்வகடாட்ச பிராப்திரஸ்து தீர்காயுஷ்மந்த பிராப்திரஸ்து. ஓம். வாருங்கள் இளவரசே. ஆசீர்வதிங்கள் தந்தையே. எனது மகன் சகல சௌகரியங்களையும் பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். எப்படி இருந்தது உன் பயணம்? மிகவும் நன்றாக இருந்தது தந்தையே. பிரிட்டிஷ் அரசர் உன்னை நன்றாக பார்த்து கொண்டாரா? ராஜ உபச்சாரம், மதிப்புமிக்க சேவை, மிகவும் சந்தோஷமாக இருந்தது தந்தையே. பார்த்தீர்களா ராஜகுரு, எனது மகனை சிறந்த அறிவாளியாக மாற்றியிருக்கிறார் பிரிட்டிஷ் அரசர். தந்தையே, என்னை பார்ப்பதற்காக ஏன் எனது தாயார் வரவில்லை? உனது தாயார் விக்டோரியா மகாராணியை பார்ப்பதற்காக செங்கோட்டை சென்றிருக்கிறார். எப்பொழுது வருவார் தந்தையே? பார்த்தீர்களா ஜோதிடரை, எனது மகனை பெற்றோர்கள் மீது அளவில்லா பாசம் வைத்திருக்கிறார். அரசே, உங்கள் மகன் ஒருபோதும் பெற்றோருக்கு எதிராக நடக்க மாட்டார். எனது பெற்றோருக்கு எதிராக நான் என்ன செய்ய போகிறேன்? அது இல்லை இளவரசே, உங்கள் ஜாதகத்தில். தந்தையே, எனது ஜாதகத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கிறது? நீண்ட ஆயுளும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் என்று எழுதியிருக்கிறது மகனே, எழுதியிருக்கிறது. நீ களைப்பாயிருப்பாய், சற்று ஓய்வெள். என்ன தந்தையே? ராஜகுருவே, எனக்கு உடனடியாக ஒரு குதிரை ரதம் வேண்டும். தயாராக உள்ளது இளவரசே. ஆனால் தாங்கள் எங்கே போகப் போகிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? சமஸ்தானத்தை சுற்றி பார்ப்பதற்காக தான். வந்ததும் வராததுமாக அப்படி என்ன அவசரம்? இனிமேல் இங்குதானே தங்கப் போகிறாய். முதலில் ஓய்வெடு, பிறகு சமஸ்தானத்தை சுற்றி பார்க்கலாம். என்ன தந்தையே, ஓய்வெடுக்கும் வயதா இது? சரி, உனது ஆர்வத்தை தடுக்க நான் விரும்பவில்லை. தாராளமாக சென்று வா. ராஜகுரு மன்னா, இளவரசர் சென்று வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மன்னா. சென்று வருகிறேன் தந்தையே. ஜாக்கிரதையாக சென்று வா. உத்தரவு தந்தையே. வருகிறேன் மன்னா. சரி. தளபதியாரே, நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பாடசாலை நமது சமஸ்தானத்தில் தானே உள்ளது. நீங்கள் இங்கே எதற்காக வந்தீர்கள் இளவரசே? என் அறிவுக்கான கரு உருவான இடமே இந்த பாடசாலை தானே தளபதியாரே. என்ன இளவரசரே, உலகத்தையே ஆளும் ஆங்கிலேயர் போல் படித்து வந்திருக்கின்ற தாங்கள் இந்த பாடசாலையை போய் பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. தளபதியாரே, நான் படித்த பிரிட்டிஷ் பள்ளிக்கூடத்தை விட இந்த பாடசாலை தான் எனக்கு புனிதமான கோவில். நான் வரும் வரை இங்கேயே காத்திருங்கள்.
அப்பா அப்பா இளவரசர் வந்திருக்காருப்பா. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இந்த நாட்டின் இளவரசர் நீங்கள். இந்த ஏழையின் வீட்டில் உங்கள் கால் படலாமா? சொல்லி அனுப்பினா நானே வந்திருப்பேனே. இந்தாங்க. ஐயோ, பகவானே, என்ன இது? இளவரசே, தயவு செய்து எழுந்திருங்கள், அந்த இருக்கையில் அமருங்கள். குருவே, தாங்கள் எனக்கு அன்பை போதித்த ஆசான், அறிவுக்கண் திறந்த குரு. தாங்கள் என்னை இளவரசே என்று அழைத்து அவமதிக்க வேண்டாம். ம். 6 ஆண்டுகள் உற்றார் உறவினர்களை பிரிந்து வேறு நாட்டில் இருந்தேன். ஆனால் நீங்கள் மட்டும் என்னுடன் தான் இருந்தீர்கள். இந்த பகவத்கீதையின் மூலமாக இந்த கீதை உங்களைப் போலவே எனக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை கற்றுக் கொடுத்தது. அப்படியா? சந்தோஷம். பூபதி, கிருஷ்ண தர்மம் என்னவென்று சொல். அன்பு, அகிம்சை, மனிதநேயம். சபாஷ், மறக்காமல் அந்த 3ஐயும் ஞாபகம் வைத்திருக்கிறாயே. பூபதி, அந்த கிருஷ்ணனின் தர்மத்தை நான் உனக்கு போதித்தது உண்மை என்றால் அந்த கிருஷ்ண தர்மத்தை அப்படியே மக்களிடம் காட்ட வேண்டியதுதானே உனது பண்பாடு? ஆமாம், அதுதான் பண்பாடு. நான் உனது அறிவுக்கண்ணை திறந்தது உண்மை என்றால் அந்த அறிவு மக்களுக்கு மகிழ்ச்சி அல்லவா தந்திருக்க வேண்டும்? ஆமாம், மகிழ்ச்சியை தான் தரப்போகிறேன். ஆனால் உனது செயல் எல்லாவற்றைக்கும் மாறாக அல்லவா இருக்கிறது. உன்னால தீராத மன வருத்தத்தை தந்திருக்கிறது. உங்களுக்கு என்னால் வருத்தமா? நான் அப்படி என்ன தவறு செய்தேன்? அப்பா வேண்டாம், விட்டுடுங்கப்பா. பேசிக்கிட்டு தானம்மா இருக்கிறோம். கிருஷ்ணாயினி, நீங்களாவது குருவின் வருத்தம் என்னவென்று கூறுங்களேன். வருத்தமெல்லாம் இல்ல இளவரசே, நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். கிருஷ்ணாயினி, ஏன் போய் பேசுற? நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அன்பு, அகிம்சை, மனிதநேயம். ஆமா, இந்த 3ஐயும் தூக்கி எறிந்து விட்டாயே, நியாயமா பூபதி? தூக்கி எறிந்து விட்டேன். அந்த 3ஐயும் எனது பொக்கிஷங்களாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் குருவே. ஓஹோ, அப்படியா? அப்படி என்றால் நான் சமஸ்தானத்திற்குள் வரும்போது அடிமைகள் யாரும் என் கண்களில் பட்டுவிடக் கூடாதென்று உத்தரவு போட்டாயே, அதற்கு பெயர் என்ன? அன்பா, அஹிம்சையா, இல்லை மனிதநேயமா? ஓ, அதுவா? அதுதான். ஒரு இனத்தையே நீ அவமானப்படுத்தியிருக்கிறாய், கொடுமை செய்திருக்கிறாய். உனது இதயத்தை அறுத்து எரிந்து விட்டாயா? மனித உணர்வுகளை உயிரோடு கொளுத்து விட்டாயா? நான் செய்தது தவறாக தெரியவில்லை குருவே. எப்படி தெரியும்? நீ வந்திருக்கும் பரம்பரை அப்படி. அப்பா என்ன பேசுறீங்க? இளவரசே, நீங்க கிளம்புங்க. குருவே, நான் சற்று பேசலாமா? பேசிவிட்டு போகலாம். நான் வரப்போகும் செய்தி கேட்டதும் நான் தடை செய்த மக்கள் தான் இரவு பகலாக பசியும் பட்டினியுமாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நான் வரும் நாளன்றும் அரச குடும்பத்திற்கு பயந்து பசியும் பட்டினியுமாக நின்று கொண்டிருப்பார்கள். பாவம் குருவே, நான் வரும் நாளன்றாவது அவர்கள் நிம்மதியாக ஓய்வெடுக்கட்டுமே என்றுதான் அந்த உத்தரவை போட்டேன். தவறா? எனக்காக அந்த அடிமைகள் பட்ட சிரமங்களுக்கு பரிகாரமாக நான் வந்த ஒரு நாள், இந்த ஒரு நாளாவது அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று ஆசைப்பட்டேன். இது தவறா?
நாள் கணவன் மனைவியோடு இருக்கட்டுமே, தாய்க்கு மகன் பணிவிடை செய்யட்டுமே, அண்ணன் தங்கைக்கு அன்பை காட்டி விளையாடட்டுமே. இது மனித உணர்வுகள் தானே? இது அன்பு தானே? இது அகிம்சை தானே? இதைத்தானே நான் செய்தேன். இது தவறா? கிருஷ்ண தர்மத்தை படித்தவன், அதன் அர்த்தத்தை உணர்ந்தவன், நான் எப்படி தவறு செய்தேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் குருவே? பூபதி, உனது உயர்வான எண்ணங்களை புரிந்து கொள்ள என்னால் கூட முடியவில்லையே. இனி உன் உயர்வான எண்ணத்தை நீ ஓய்வு கொடுத்தாயே, அந்த மக்களால் கூட புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உன்னை தூற்றுவார்களே பூபதி. பரவாயில்லை குருவே, அறியாமல் செய்யும் தவறுக்கு மன்னிப்பு உண்டு. நான் வரட்டுமா குருவே? பூபதி, சென்று வா. நான் வருகிறேன் குருவே. சரி, நான் வரட்டுமா? கணவன் மனைவியோடு இருக்கட்டுமே, தாய்க்கு மகன் பணிவிடை செய்யட்டுமே, அண்ணன் தங்கைக்கு அன்பை காட்டி விளையாடட்டுமே. என்ன ராஜகுரு, ஏதோ சொல்ல வந்ததை விட்டு விட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்?